உனக்கு மாசம் சம்பளம் கொடுப்பாங்க, அதுக்காக இந்த மிரட்டா வேலை வச்சுக்காது. சும்மா உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, எங்க இடங்க போன கொடுப்பாங்க. எனக்கு தெரியும், நான் பேச மாட்டேன்னு தெரியும். It is not your responsibility. You are working for a channel for monthly salary. Is it your responsibility? Are you working for free? Are you working for free? Are you working for free? Then get out. Please move. Please move. Anna, channel ku anna media la pola. Anna media la vella varuma. தமிழ்நாடு மீடியாட்ட 4 வருஷமா எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் பழகிட்டு இருக்கோம், பேசுறோம். என்ன ஆம்பிஷ் பண்றீங்களா? ஆம்பிஷ் பண்றீங்களா? நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் லைஃப்ல நான் ஏன் பேச மாட்டேன். ஒரு நிமிஷம் நான் ஏன் நான் ஸ்மிதா பிரகாஷ் கம்ப்ளைண்ட் பண்றேன். என்னங்க பிஹேவியர் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாசம் என்னங்க பிஹேவியர்? ஒரு நிமிஷம் இவ்வளோ அன்ப்ரொஃபஷனல் பிஹேவ் பண்றேன். என்னங்க பிஹேவியர்? அப்படிதான் போய் காட்டுவீங்களா? You don't give me this. You are new to this field. Suddenly you come and ask 1 month. உங்களுக்கு என்ன மற்ற மீடியாவோட நீங்க பெரிய ஆளு சீன் பண்ணுமா? ஒரு நிமிஷம் மற்ற மீடியாவோட பெரிய ஆளு நீங்க காட்டணுமா? இருக்கிறவங்களே என்ன பாவமா? அப்புறம் கொடுக்குறா ஒழுங்கா அவங்க போறாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன? ஏன் நேரம் கொம்பு முளைச்சிடா? ஏன் நேரம் சின்ன கேள்வி ஒரு நிமிஷம் சின்ன கேள்வி ஒரு நிமிஷம் சின்ன கேள்வி கேட்கல ஒரு நிமிஷம். You cannot threaten me. You are only threaten me. The whole thing is who is threatening me? Who is threatening me? ஒரு நிமிஷம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளரிடம் உரிமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் உரிமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அஜய் வழங்க நாம் கேட்கலாம். அஜய், என்ன நடந்ததங்க? சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ வளாகத்தில் தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில அளவிலான தொகுதி அமைப்பாளர்கள், இணை அமைப்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜகவினுடைய தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் தலைமையில இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இதற்காக பாஜகவினுடைய நிர்வாகிகள் ஒன்றன் பின் ஒன்றனாக இந்த வளாகத்திற்குள்ளே வருகை தந்திருக்கின்றார்கள். அப்பொழுது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அந்த வளாகத்திற்குள் வருகை தந்த போது ஏஎன்ஐ செய்தியாளர் கோவையில் நடந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் விவகாரம் தொடர்பாக அவரிடம் கேள்வியை முன்வைக்கும் போது கடுமையான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை திட்டியிருக்கிறார். குறிப்பாக வாட் இஸ் யுவர் ஆம்பிஷ் என்றும், குறிப்பாக ஏன் நான் உடனே உள்ளே வந்ததும் இது மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறீர்கள் என்ற ஒரு கோபத்துடன் அந்த செய்தியாளர்களிடம் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் தற்போது காரில் இருந்து இறங்கி உள்ளே சென்றதுமே அவர் முன் செய்தியாளர்கள் மைக்கை நீட்டி இது போன்று கோவையிலே கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றதா உள்ளிட்ட கேள்விகளை தொடர்ந்து முன்வைக்க முயன்றனர். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் சற்றும் பொருட்படுத்தாமல் அவர் கோபத்துடன் உள்ளே சென்றிருக்கிறார். ஏன் நான் உள்ளே உடனடியாக வந்ததும் ஏன் இது போன்று என்னிடம் கேள்விகளை முன்வைக்கிறீர்கள்? இது கட்சி சார்ந்த நிகழ்ச்சி தான். இங்கே இது போன்ற ஆலோசனை கூட்டத்திற்காகவே நான் தற்பொழுது உள்ளே வருகை தந்திருக்கிறேன். ஆனால் உள்ளே வந்ததுமே இது போன்ற கேள்விகளை முன்வைப்பது ஏன் என்று அந்த செய்தியாளரிடம் அவர் கடுமையான வார்த்தைகளை முன்வைத்து அவர் வாக்குவாதத்திலே ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு உள்ளே அனுமதி அளிக்கப்படவில்லை. தற்பொழுது அங்கிருந்து உள்ளிருந்து வெளியே அழைத்து வந்திருக்கின்றார்கள். சம்பளம் கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் ஏன் உங்களுக்கு சம்பளம் கேட்க முடியுதா?
not your responsibility. You are working for a channel for monthly salary. Is it your responsibility? Are you working for free? Are you working for free? Are you working for free? Then get out. Please move.